எங்க வீடியோ கட் ஆயிடுச்சு. தெரியும். ஆமாம், வீடியோ கட் ஆயிடுச்சு. நமக்கு பார்க்கல இந்த வீடியோ எடு. ஆனால் சார் ஆனாயிடுச்சா இல்லையா? ஓடிட்டு இருக்கு. காட்டுக்குள்ளே போகிற தடம். டவர் ஒன்று கடைசியாக போகுது. மாமரம் வச்சுருக்காங்க அதுக்கு அடியில். ஏக்கரா 50 ரூபா சொல்கிறாங்க. ஏதோ உட்காந்து பேசினா ஒரு 5 ரூபா குறையும் அப்படிங்கிறாங்க. டவர் வந்து காட்டுக்கு ரைட் சைடு, ஓரமாக தான் போகுது வெளியே. கரெக்டாக காட்டுக்கும் அதுக்கும் ஒரு 40 அடி வித்தியாசத்தில் தான் உள்ளுக்குள்ளே வருது. ரைட் சைடு வந்து தென்னை மரம் இருக்கிறது வந்து டவர் போகல. தென்னை மரம் இருக்கிறது டவர் போகல. ஆனால் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மாமரம் வச்சுருக்கிற இடத்துல மட்டும் ஒரு 40 அடிக்கு மேலே டவர் போகுது. ஒரு 2 ஏக்கரா டவர் கிராஸ் ஆகுது. 17 ஏக்கரா 30 சென்ட். இந்த காடுமே வந்து பாதி ஒரு 4 ஏக்கரா பக்கமாக குறையாக போட்டு வச்சுருக்காங்க. 5 போர் இருக்குது. 2 போர் தான் யூஸ் பண்ணுறாங்கள்ருக்கு. மாமரத்துலலாம் காய் நல்லா இருக்குது. இப்போ தான் தென்னங்கன்று ஒரு 100 கன்று பார்த்தோம்னா ஒரு 6 மாத கன்று ஒன்று சின்ன கன்று 1 வருஷம் இருக்கும். 6 மாதத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மெத்த வீடு. இந்த ஊரை ஒட்டி இந்த வேலி ஒட்டி அப்படி போகுதுங்க தடத்துக்கு. அந்த டேங்க், அங்கே ஒரு டேங்க் தெரியுது இல்லைங்க, இந்த பனைமரத்துக்கு பேக் சைடு தடம், தார் ரோடு, கட் ரோடு பேஸ். இந்த இடமும் நம்மளுக்கு சேர்ந்தது தான். இதில் வந்து பாதி சப்போர்ட்டும் இருக்குது. இந்த வேலி ஒட்டி அந்த வேலி ஒட்டி இந்த கடைசியிலிருந்து இப்படி போகுதுங்க ரைட் சைடு. சனி மூலையிலிருந்து அப்படி அக்னி மூலை வரைக்கும் இருக்குங்க வேலி ஒட்டி. அவத்தால் ஒரு போர் இருக்குது பாருங்கள். மொத்தம் 5 போர். 5 போர்லேயும் தண்ணி கிடக்குது. இது வந்து சப்போட்டா பழம், தென்னை மரம் எல்லாம் கலந்து வச்சுருக்காங்க. மாட்டு ஷெட்டு ஒன்று இருக்குது. மாடு ஒரு 10 மாடு இருந்தால் கூட வளர்த்திக்கலாம். மெத்த வீடு ஒன்று, பக்கத்தில் ஆளுங்க தங்குற மாதிரி
ஒரு அட்டைக்கொட்டாயி. அந்த பக்கம் ஒரு ஓட்டு வீடு, அது இதுக்கு சேர்ந்தது தான். இது வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு ஷெட்டு இப்போ பக்கமாக தான் போட்டிருக்காங்க. இது ஒரு வீடு, போட்டு வீடு. இது சும்மா தான் கிடக்குது. அந்த கடைசியாக பாறை தெரியுது இல்லைங்க, அந்த பாறைக்கு கீழே இருந்து காடு இந்த காட்டுக்கு சேர்ந்தது. அந்த வேலியிலிருந்து ஃபுல்லாக அக்னிமூலை வரைக்கும் அந்த கடைசி வரைக்குமே இந்த காட்டுக்கு சேர்ந்ததுங்க. அதே மாதிரி அந்த கடைசி டவர் வருது இல்லைங்க, அந்த டவருக்கு அடியில் வரைக்கும் காடு நம்மளுக்கு சேர்ந்தது. மொத்தம் 14 ஏக்கர் 30 சென்ட். தண்ணி பார்த்திங்கன்னா கிணத்துல ஒரு 25 அடிக்கு கீழே தண்ணி கிடக்குங்க. 25 அடி தான் வரும். ஒரு 5 போரில் வந்து 2 போர் தான் ஓட்டுறாங்க. அதனால கிணத்துல பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பாருங்கள். சுற்றி தென்னை மரம், நல்ல காய் இருக்குது. எல்லா மரத்துலேயும் காய், நல்ல காய் இருக்குது. கொய்யா மரம், கடைசியாக பார்த்தீங்கன்னா பள்ளிமூலையில் வந்து இந்த டவர் இருக்குது. பள்ளிமூலையிலேருந்து கரெக்டாக அந்த வேலி போட்டிருக்கிற ஓரத்துலேருந்து இப்படி நேராக எடுத்துட்டிங்கன்னா அந்த அக்னிமூலை வரைக்கும், அந்த கடைசி வரைக்கும் காடு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா காய் பிடிக்கிற கண்டிஷன். இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் போனால் இந்த மரமெல்லாம் காய் பிடிச்சிக்கும். பெரிய தென்னை மரமும் இருக்குது, சின்ன தென்னை மரமும் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தடம் ஒன்று பேக் சைடு பள்ளிமூலையிலேருந்து உள்ள அக்னிமூலை சைடு ஒரு தடம் ஒன்று போகுது. பேக் சைடு பார்த்திங்கன்னா காடு அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 500 அடி வருங்க. இந்த கடைசியிலிருந்து அந்த டவருக்கு அடியிலிருந்து அப்படியே காடு பார்த்திங்கன்னா அந்த கடைசி வரைக்கும், அந்த கடைசி கம்பம் 3வது கம்பத்துக்கிட்ட, 3வது கம்பம் தெரியுதுங்களா, அந்த 3வது கம்பம் வரைக்கும் வருது. ஒரு 600 அடி வருது பேக் சைடு. நல்ல காடுங்க, வந்து பாருங்கள்.